இந்தியால புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி அதையெல்லாம் தாண்டி கரப்பான்பூச்சி கட்சி. என்னடா இதுல கரப்பான்பூச்சி கட்சி அப்படின்னா, சொல்றேன் அதோட வரலாற. பிஜேபியும் காங்கிரஸையும் நடுங்க வச்சிருக்க அந்த கட்சி. அதாவது உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய நாட்டோட இளைஞர்கள் வெட்டித்தனமா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கரப்பாம்பூச்சி மாதிரி எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு 30 வயசு சேர்ந்த ஒரு அபிரிஜித் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்களை நான் கரப்பாம்பூச்சின்னு சொல்றேன், நாங்க பாரு இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் கூட்டினா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்க போறேன், யாரெல்லாம் சேர போறீங்களோ சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ 40 வருஷ கட்சி பிஜேபிய 4 நாள்ல பீட் பண்ணிருச்சு. இன்ஸ்டாகிராம்ல 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி. அதை 4 நாள்ல பீட் பண்ணி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு பார்ட்டியா இந்தியால வளர்ந்துகிட்டு இருக்கு. இது கவர்மெண்டால அபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இப்படிதான் 75 வருஷ கட்சி, நாங்க 50 வருஷ கட்சி அப்படின்றத 5 வருஷத்துல தூக்கி 5 வருஷம் கூட இல்ல 2 வருஷத்துல தூக்கி ஓரமா குப்பை கூடையில தூக்கி போட்டாங்க. அது மாதிரி இந்தியால பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு நிலைமை வராதுன்னு யாரு நினைச்சா? அது மட்டும் இல்லாம இப்பதான் வடக்கன்ஸ் வேற அடுத்த பிரைம் மினிஸ்டர் தளபதி விஜய் வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்.